அதோ மாட்டாயா சென்று அங்குள்ள இயற்கை காட்சிகள் ஆண்டு வரும் தேவ இந்திரனுக்கு வளர்ப்பு மகனாக அச்சயன் பெயரோடு நேரத்தோடு வரக்கூடிய சொம்மண்ண கேட்டு போட்டு வச்சுங்க நீ வர தேவடியால பாடிச்ச தேவடியால பாடம் கிடைக்க பிடிக்கல. ஓஹோ இந்த பாட்டு உனக்கு பிடிக்கலையா? சுண்ட வாயிலையா ஒரே பேரு வாழைப்பூ கொண்டு வந்து அழகான முறையில பொரியல் செய்து அதை நீயா சாப்பிடலாமா? நான் தான் வைப்பேன். மொத்த கிணத்துல அங்க போட்டு வச்சுக்கிறேன். நான் தான் வைப்பேன். வானான்றாரு வாழைப்பூ வாழைப்பூ நேரத்தோடு வரக்கூடிய நாலு அறியாத பசங்க காலேஜ் படிக்கிற பசங்க உட்காந்து சண்டை போட்டுக்கிறானுங்க. ஆமாங்க என்னத்துக்கு உட்காந்து சண்டை போட்டுக்கிறானுங்க? என்னடான்னு போய் பார்த்தா நான் பலசாலியா நீ பலசாலியா நான் பலசாலியா நீ பலசாலியான்னு உட்காந்து சண்டை போட்டுக்கிறானுங்க. உட்காந்து சண்டை போட்டுக்கிறானுங்களா நின்று சண்டை போட்டுக்கிறாங்க? உட்காந்து சண்டை போட்டுக்கிறானுங்க. உட்காந்து கூட எவனை சண்டை போடுவாங்க? ஏன்னா உட்காந்து சண்டை போடுற சும்மா வாக்குவாதம் நடந்துங்குது. வாய் வார்த்தை. ஆமா வாய் வார்த்தை வாக்குவாதம் நடந்துங்குது. நாலு பேர் சும்மா சண்டை போடல. நாலு பேருக்கு நடுவுல 4 பீர் பாட்டில் இருக்குது. 4 பீர் பாட்டிலுக்கு அந்த பீர் பாட்டில் வச்சுன்னா சண்டை போட்டுக்கிறானுங்க. அதுல ஒருத்தன் ஏண்டா குடுகுன்னு மனமான ஒரு பீர் எடுத்து குடிச்சிட்டு குடுகுன்னு வாடி போய் பெரிய ஆலமாராஜமா புச்சு புடிங்க மனைய புடிச்சு கலாஸ்டியா அடி மெண்டு பல்வலிங்க ஓடுறாஜமா. சரி இரண்டாவது ஆள் என்ன செய்யணும்? அவனை பார்த்துட்டு ரெண்டாவது பையன் ஏந்து அவனை ஏந்து குடுகுன்னு மனமான ஒரு பீர் எடுத்து குடிச்சிட்டு குடுகுன்னு வாடி போய் பெரிய தென்னை மரம் புச்சு புடிங்க தூக்கி தோளமால வச்சுன்னு அவனுக்கு முன்னாடி இவன் ஓடுறான். சரி திரிபாஷ் என்ன செய்தான்? இவனுங்க 2 பேர் படத்தை பார்த்து மூணாவது பையன் ஏந்து அவனையும் ஏந்து அதே மாதிரி ஏந்து குடுகுண்டு மனமான ஒரு பீர் எடுத்து குடிச்சிட்டு குடுகுண்டு ஓடி போய் கரும்புல போய் டவுசர் அவுத்து போட்டாச்சுமா. கரும்புல போய் டவுசர் அவுத்து போட்டான். ஆமாங்க டவுசர் அவுத்து போட்டான். எனக்கு அதான் சந்தேகம் என்னடா அவன் டவுசர் அவுத்து போடுறான்னு பார்த்தா டவுசர் உள்ள கோமணம் காட்டிக்கிறான். அவன் கோமணத்து பக்கத்துல நீ அங்க போன கோமணம் கட்டுங்கிறாஜ்மா. டவுசர் அவுத்தோன்னா அந்த கோமணம் தெரிஞ்சு சொல்லுது. டவுசர் உள்ள கூட கோமணம் கட்டுவாங்க. ஆமாப்பா அந்த டவுசர் இருக்கிற கோமணத்தை உருவியா அந்த கரும்புல 1000 செம்பராடு மேய்ச்சிச்சு பாரு. அந்த 1000 செம்பராடு புடிச்சு கோமணத்துல போட்டு மூட்டை கட்டி தூக்கி தோல் மேல வச்சுன அவனுக்கு முன்னாடி இவன் ஓடுறான். முன்ன ஒரு வயசு என்ன செய்தான்? இவனுங்க 3 பேர் படத்தை பார்த்து நாலாவது பையன் ஏந்து அவனு ஏந்து குடுகுண்டு மனமன ஒரு பீர் எடுத்து குடிச்சிட்டு குடுகுண்டு ஓடி போய் பெரிய அரச மராஜமா அடிவாரி செத்து போய் வேறோட சாயுது. இந்த நாலாவது ஆள் போனா மாதிரியா மூக்குளுக்கு ஒரு மயிரை புடிங்க முட்டு குத்தா நின்று போச்சு. இந்த 4 பேர்ல யாரு பலசாலின்னு கேட்கிறேன். அதான்மா இந்த 4 பேர்ல யாரு பலசாலின்னு நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும். இந்த ஆலமரத்தை வேரோட புடிங்க முடிச்சு போட்டு பல்லு வலிக்குமா பாரு. நான்டா பலசாலி. சத்தியமா அவன் இல்ல அவனும் இல்லையா? இல்ல சரி உயரமான தென்னை மரம் வேரோட புடிச்சு தோல் மறிச்சு ஒன் நம்பர் அவன் தான் பலசாலி. சத்தியமா அவன் கூட இல்ல. சரி 1000 செமரியாட்டு அவளை துண்டாச்சு தோல் மறிச்சு ஒன் நம்பர் அவன் தான் பலசாலி. சத்தியமா அவன் கூட இல்ல. சரி இந்த அரச மரம் சாயும் போது மூக்கு போட்டு முட்டு கொடுத்தான் பாரு அவன் தான் பலசாலி. சத்தியமா அவன் கூட இல்ல. 4 பேர்ல எவனுமே பலசாலி இல்ல. அப்ப யாரு தான் பலசாலி? இந்த 4 பேர்ல எவனுமே பலசாலி கிடையாது. இம்மா நேரம் அவங்ககிட்ட புளிங்கிற மாதிரி மொத்தா நான் தாண்டா பலசாலி.
ஒத்துக்க ஜென்மம் எடுத்து போய் நீ அதுல வர கோத்தா வருவா. நான் தான் ஒரு அறிவு காட்டும் புத்தி காட்டும் சொல்லிங்கிறேன். உக்காஞ்சினார் சேர் போட்டுக்கின்னு சேர் போட்டா வந்து இந்த தேவலோகத்தை எனது தந்தை ஆமாங்க சீரும் சிறப்பமோடு ஆட்சி செய்து வருகிறார். சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டு வருகிறார். தந்தையின் ஆட்சியில் குறை என்று முறையிட்டு பார்த்தாலும் கிடையவே கிடையாதுங்க. நாட்டு மக்களை சந்திக்கலாம். ஆமாங்க குறை என்பதை தீர்க்கலாம் செய்யலாம். அப்படியே சொல்லுங்க. வாயில போட்டுக்கோ. தேவலோகத்தை எனது தந்தை எப்படி ஆட்சி செய்தார் என்பதை விவரமாக எடுத்து சொன்னால் தெளிவாக நான் தெரிந்து கொள்வேன். ஆமாங்க நிஜமா இந்த தேவலோகத்தை உன்னுடைய தந்தை எப்படி சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்கிறார் என்று அனைவருக்கும் புரியும்படி நான் தெளிவாக எடுத்து உரைக்கின்றேன். நிஜமா தெளிவாக எடுத்து கந்தால் மாத்தணும். நிஜமா ஒரு நேரத்திலே தேவேந்திர பூபதி ஆலோசனை கூட்டம் நடத்தினார்கள். தேவர்களும் அசுரர்களும் ஒன்று கூடி ஆலோசனை கூட்டம் நடத்தினார்கள். ஆமாங்க என்னவென்று தெரியுமா? தேவலோகத்திலே அமுதம் கடை வேண்டும் என்று ஆலோசனை கூட்டம் நடத்தினார்கள். அமுதம் கடை வேண்டும் என்பதற்காக ஆலோசனை கூட்டம் நடத்தினார். ஆமாங்க அந்த அமுதம் கடைகிற நேரத்திலே அந்த அமுதத்திலே பல பொருள்கள் பிறந்தன. ஆமாங்கம்மா பல பொருள்கள் பிறந்தது. அதில் அகலிகை என்று அழகு வாழ்ந்த ஒரு பெண்ணும் பிறந்தார். அதிலே அழகலிகை என்ற அழகான பெண்ணும் அதில் பிறந்தார். ஆமாங்கம்மா அந்த அகலிகையை அடைய வேண்டும் என்று என்னுடைய தந்தைக்கு நீண்ட நாட்களாக ஆசை. ஆமாங்க அடையவே முடியவில்லை. பிறகு என்ன நடந்தது? என்னுடைய தந்தைக்கு
அந்த அகலிகையை அடைய வேண்டும் என்று நீண்ட நாட்களாக ஆசைங்க. நீண்ட நாட்களாக அகலியை அடைய வேண்டும் என்று ஆசை. ஆமா கஜமா, உன்னுடைய தந்தையால் அடைய முடியவில்லை. நள்ளிரவு நேரத்திலே சேவலாக வடிவெடுத்து சேவலாக போய்விட்டாருங்க. சேவலாக வடிவெடுத்து போய்விட்டார். ஆமாங்க. பொழுதாகப்பட்டது விடியவில்லை. கங்காதேவி அமர்ந்து கொண்டிருக்கின்றார், உறங்கிக் கொண்டிருக்கின்றார். ஆமாங்க. பொழுதாகப்பட்டது விடியவில்லை. உன்னுடைய தந்தை பார்த்தார், என்ன இது கங்காதேவி அமர்ந்து கொண்டிருக்கின்றார், பொழுதாகப்பட்டது விடியவில்லையே அப்படி என்று பார்த்தார். உன்னுடைய தந்தைக்கு ஒரு சாபத்தை கொடுத்து விட்டாருங்க கௌதம முனிவர். என்ன சாபத்தை பெற்று விட்டார்? அதே தேவேந்திரா, ஓடாத நீல் ஒரு யோனிக்காக ஆசைப்பட்ட நீ உன்னுடைய உடல் முழுவதும் யோனியாக போக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்து விட்டாருங்க. சரி, புறப்படு.